ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். மே 5 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு சந்திராஷ்டமம், எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் யோகம் மற்றும் இன்றைய தினத்திற்கு உண்டான சிறப்பு விசேஷம் என்ன என்பதை பற்றி அனைத்தையும் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று செவ்வாய்க்கிழமையும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளுக்கு அங்காரக சங்கடகர சதுர்த்தி என்று பெயர். மிக மிக விசேஷமான அதீத சக்தி வாய்ந்த நாள். தீராத கடன் தீர்வதற்கு, ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம், கேது தோஷம் இவையெல்லாம் நீங்குவதற்கு இந்த நாள்ல விநாயகர் பெருமானுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக அமையும். இன்று சந்திர பகவான் மதியம் 12:54 வரை விருச்சிக ராசியிலும் அதன் பிறகு தனுசு ராசிக்கும் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் காரணமாக இன்றைய தினம் யாருக்கெல்லாம் யோகம், யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம், யாரெல்லாம் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. சந்திரன் காலை 12:54 வரை விருச்சிக ராசியிலும் அதன் பிறகு தனுசு ராசியிலும் சஞ்சாரம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இனி இன்றைய தினம் அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் என்றால், தனுசு, கன்னி, கும்பம், சிம்மம் மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான யோகமான நாளாக அமைகிறது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மற்றும் ரிஷப ராசி. இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்துல பகல் 12:54 வரை இருப்பதனால் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. அதனால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிதானம் என்பது தேவை. வாக்குவாதங்களையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு உள்ள அனைத்து தடைகளும் விலகி நல்ல உற்சாகம் என்பது பிறக்கும். எனவே இன்றைய தினம் மதியம் வரை நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிப்பது, அதன் பிறகு மாலையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு நல்ல லாபமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதனால் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமான பணிகளை இன்றைய தினம் நீங்கள் மதியத்திற்குள்ளாக, அந்த காலை வேளையிலிருந்து மதியத்திற்குள்ளாக முடித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இன்றைய தினம் துர்க்கையம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான ஏற்றங்களை தருவதாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் சந்திர பகவான் 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை என்பது உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும், மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும், அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது உண்டாகும். இன்றைய தினம் மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான ஏற்றங்களை தருவதாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பூர்வீக சொத்து வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். அரசாங்க வழியில நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். குழந்தைகளுடைய கல்வியில நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மதியத்திற்கு மேல் மாறுவதால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்தும் தீரும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும், மதியத்திற்கு மேல் உங்கள் மனதிற்கு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு நல்ல நாளாகவும், உங்களுடைய தாயார் வழி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேலும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடி வரும். சிம்ம ராசிக்காரர்கள் தினமுமே காலையில சூரிய நமஸ்காரம் செய்வதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும், தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மதியத்திற்கு மேல் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்த வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகும். மேலும் இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் அந்த மதியத்திற்கு மேல் துவங்கினால் அது உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவை தருவதாக அமையும். இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். இளைய சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தகவல் தொடர்பு மற்றும் ஆன்லைன் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகும். சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அந்த பயணங்களால் நல்ல அனுகூலங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலையில விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு உங்கள் தொழில் வேலையில இருந்து வந்த அனைத்து வித தடைகளும் நீங்கி நல்ல மன மகிழ்ச்சி என்பது ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் கரும் பச்சை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். ஆன்மீக பயணங்களால் உங்கள் மனதிற்கு நல்ல அமைதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான யோகங்களை தருவதாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரை சந்திர பகவான் உங்கள் ராசியிலும் அதன் பிறகு உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய சமயத்துல மதியத்திற்கு மேல உங்களுக்கு நல்ல பணவரவு தொழில நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது என்பது ஒரு மிக சிறந்த பரிகாரமாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 12:54 மேல் சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். நீண்ட நாள்களாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் மதியத்திற்கு மேல் அந்த காரியங்கள் அனைத்துமே முடிந்து அதுல நல்ல உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். நல்ல மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல யோகமும் செல்வாக்கும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதம் 3ஆம் இடமான அந்த தைரியஸ்தானத்துல செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிக துணிச்சலுடன் தைரியத்துடனும் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய நாளாகும். சந்திர பகவான் மதியம் வரை லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலும் மதியத்திற்கு பிறகு 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். எனவே மதியம் வரை உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள்ல நல்ல பணவரவு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாகும். மதியத்திற்கு பிறகு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல ஆன்மீக ஈடுபாடு என்பது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியும் முன்னேற்றத்தையும் தருவதாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கரும் நீலம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றமும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு
ஏழரை சனி காலகட்டத்துல ராகு உங்களுடைய ராசியில இருந்தாலும் 5ல் இருக்கக்கூடிய குருவால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டாகும். சந்திர பகவான் இன்று மதியம் வரை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் அதன் பிறகு மதியத்திற்கு மேல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்கிறார். மதியம் வரை உங்களுக்கு வேலையில நல்ல புகழ் பாராட்டு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகும். மதியத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானங்கள் இரட்டிப்பாகக்கூடிய நல்ல நாளாகும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வதனால் உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மீனராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் ராசியிலேயே சனி மற்றும் செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய நாள்ல கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் சந்திரன் இன்று மதியம் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அதன் பிறகு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் மாறுகிறார். மதியம் வரை தந்தை வழி ஆதரவு என்பது உண்டு. நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் வரக்கூடிய நாளாகும். இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியான உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும் இந்த நாள் அமைகிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சகல விதமான ஏற்றங்களை தரக்கூடியதாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். இன்று அங்காரக சங்கடார சதுர்த்தி நாளாக இருப்பதனால் இன்றைய தினம் அனைத்து ராசிக்காரர்களுமே விநாயகர் பெருமானுக்கு இன்று மாலை அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வதனால் அனைத்து வித தடைகளும் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை, வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். இன்றைய பஞ்சாங்கம் பராபவ ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 22ஆம் நாள், மே 5ஆம் தேதி, 5/5/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், திதி சதுர்த்தி, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய யோகம் சிவ யோகம், கரணம் பவ கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்று சூரிய உதயம் காலை 5:50, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று கூலிகை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்று சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மேஷ ராசிக்காரர்களுக்கு பகல் 12:54 வரையும், அதன் பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:13 முதல் காலை 5:01 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:40 முதல் நண்பகல் 12:30 வரை. இன்றைய சுபஹோரை காலை 8 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் மாலை 5 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த த்ரிதக்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதியே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பு தீபே பாரத வர்ஷே பரதகண்டே மேரோஹோ दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये. இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம் பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷே சதுர்த்தியாம் சுபதிதோ வாசரக பௌம வாசர யுக்தாயாம் ஜேஷ்டா நக்ஷத்திர யுக்தாயாம் சிவயோக யுக்தாயாம் பவகரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் ஆஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினசரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விசேஷங்கள், ஆன்மீக ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.